ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மோட்ச பயணம் என்கிற புத்தகத்தின் ஆசிரியரான மிஷனரி ஜான் பன்னியன் அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் நமது ஆத்மாவிடம் எவ்விதமாக கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்று அவர் கூறியுள்ள சத்தியங்களை இந்த காணொளி வாயிலாக நாம் காணலாம். ஜெபம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் ஆத்துமாவிடம், ஓ என் ஆத்துமாவே, நீ என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்தாய்? ஜெபத்திலே உன் ஆண்டவரோடு உறவாட வந்தாயா? உன் ஆண்டவர் உனது ஜெபத்தை கேட்க பிரசன்னராகி இறங்கி வந்திருக்கின்றாரா? அவர் உனது ஜெபத்தை கேட்பாரா? அவர் உனக்கு இறங்கி உதவி செய்வாரா? நீ ஜெபத்திற்காக வந்த காரியம் உனது ஆத்துமத்தின் நித்திய நன்மைக்கான காரியத்துக்காகவா? உனது ஜெபத்தில் எந்தெந்த வார்த்தைகளை கூறி உனது ஆண்டவரை உன்மேல் மனதுருக பண்ண போகிறாய்? ஜெபத்திற்கான உனது ஆயத்தங்கள் முழுமை அடையவும் பூரணப்படவும் வேண்டுமானால் நீ உன்னை தூசியாகவும் சாம்பலுமாகவும் எண்ணிக்கொள். கர்த்தராகி நமது ஆண்டவர் மகா பெரியவரும், வானங்களை திரையைப் போல விரித்து ஒளியை வஸ்திரமாக தரித்து மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லும் மகத்துவமும் மாட்சியும் பொருந்திய மகா பெரிய தேவன் என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு நீச பாவி என்பதை உணர வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நீ ஊர்ந்து செல்லுகின்ற ஒரு அவலட்சணமான புழு மாத்திரமே என்பதை நீ ஞாபகத்தில் வைத்து கொள்ளல் மிகவும் அவசியமாகும். உனது ஜெபங்களில் எல்லாம் கர்த்தர் உனக்கு உனது வாழ்வில் பாராட்டின தயவுகள், இரக்கங்கள், எல்லையற்ற தயவான அன்புகள், பாதுகாவல்களுக்காக அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க மறந்துவிடக்கூடாது. நீ ஜெபிக்கும்போது உனது இருதயமானது தேவனுக்கு ஏறெடுக்க நன்றி பெருக்கோடு கூடிய புகழ்ச்சி வார்த்தைகள் இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் நீ தேவனுக்கு ஏறெடுக்கும் மன்றாட்டு வார்த்தைகளில் உனது முழுமையான இருதய கவனம் இல்லாமல் போய்விட அனுமதித்து விடாதே. ஜெபம் ஒரு மனிதனை பாவம் செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்தும், அல்லது பாவமானது ஒரு மனிதனை ஜெபிக்க விடாதவாறு நயங்காட்டி ஜெபத்தை தடை செய்யும். ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனை தேட வேண்டும் என்ற ஜெப வாஞ்சையின் ஆவியானது அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் அளவிட இயலாத மாபெரும் பொக்கிஷமாகும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் அது ஒன்றே நமது ஆத்துமாவை வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் தாக்குதலில் நின்று நம்மை பாதுகாக்கும் கேடயமாகும். ஜெபமானது நாம் தேவனுக்கு செலுத்தும் ஜீவ பலியாகும். சாத்தானை துரத்துவதற்கு ஜெபம் ஒரு மிகப்பெரிய வல்லமையாக உள்ளது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.